அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்த கலவைதான் இவ்வுலக வாழ்க்கை. இவ்வாழ்க்கையில் பருவ மாற்றங்களைப் போல இடையிடையே எட்டி பார்க்கின்ற எதிர்ப்புகள், பிரச்சனைகள் மற்றும் பின்னடைவுகளை எதிர்கொள்ள இயலாமல் மக்களில் பலர் தங்களுடைய லட்சிய இலக்கை விட்டும் பாதியிலேயே புறமுதுகிட்டு ஓடிவிடுகின்றார்கள். அரிதாக சிலர் பல்வேறான மாற்று முயற்சிகள், கடும் உழைப்புகள் மூலம் துயரங்கள் தூக்கி போடுகின்ற முட்டுக்கட்டைகளை உடைத்தெறிந்துவிட்டு தங்களது லட்சிய எல்லையை திட்டமிட்டபடி எட்டி பிடிப்பதை பார்க்கின்றோம். இத்தகையவர்கள் அனைத்து துறைகளிலும் இருக்கின்றார்கள். உதாரணமாக, அறிவியல் அறிஞர்கள் ஆய்வுகளில் ஈடுபடுகின்ற போது தங்களை தோல்வி தாக்கினாலும் தளர்ந்து விடாமல் முயற்சித்ததால்தான் இன்று நாம் நவீன கருவிகளால் அலங்கரிக்கப்பட்ட நவீன வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதனாலேயே முயற்சி திருவினையாக்கும் என்ற பழமொழி சமுதாய வழக்கில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. சுருங்கச் சொன்னால், இவ்வுலக வாழ்க்கையிலேயே ஆசைப்படுகின்றவற்றை அடைவதற்கேற்ப நம்மிடத்தில் ஆர்வமும் முயற்சியும் அவசியமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சுய தேவைகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் கூட நம்மால் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அல்லாஹ் தமது திருமறையில் அழகாக தெளிவுபடுத்துகிறான். இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்கள் முயற்சி பலதரப்பட்டதாக உள்ளது. வஅல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஅ, மனிதனுக்கு அவன் முயற்சித்தது தவிர வேறு இல்லை. இதில் முயற்சியோடு சேர்த்து துஆவும் இருந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.